வணக்கண்ணா, சொல்லுங்க. இது இப்போ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைங்களா? சரிண்ணா சரிண்ணா. எந்த ஊருண்ணா? இருக்கீங்களா? நான் கிட்ட தான் இருக்கேன். இன்னும் ஒரு 1/4 நேரத்தில் வந்துடுவேண்ணா. தீனி திங்கலையாண்ணா? சரிண்ணா சரிண்ணா. சரி, நான் ஊசி போட்டு வர்றேண்ணா. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இரவிலும் தூக்கம் பார்க்காமல் அவன் கிளம்பிவிட்டான். அவனுக்கு நன்றாகவே தெரியும், ஒருவேளை இப்போது அந்த மாட்டிற்கு மருத்துவம் பார்க்காவிட்டால் நாளை சாகப்போவது அந்த மாடு மட்டுமல்ல, ஒரு ஏழை விவசாயியும் தான். லட்சுமி, தனியா விட்டு கடிக்கும். இலே பாண்டி, 2 பேரும் பார்த்து விளாடுங்களேன், நாய் கடிச்சிட போகுது. முனிசாமி, உனக்கு என்னடா? நீ தான் படிச்ச படிப்பு இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஏன் எங்க இருக்க வேண்டியவன்டா? என்னல, இது என் லட்சுமி வாழ்ந்த வீடுல, இதை விட்டுட்டு நான் எங்க போக சொல்லுது? என் பிள்ளைகளும் இந்த மண்ணும் இந்த மாடும் எனக்கு போதும்ல. நான் அரை வயிறு கஞ்சி கொடுத்தாலும் நிம்மதியா குடிச்சிருவோம்ல. போல, உனக்கு என்ன சொன்னா புரியும்? கிழக்கு காட்டுல மாடு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கல, என்னன்னு பாருங்க. என்ன சொல்லுத? இல்லை ஐயா, பாண்டி என்னதாச்சு? தங்கம் என்னமா என்னாச்சியா? தம்பி முத்து வாயா, அண்ணன் பாத்துக்கோ. டாக்டரை கூப்பிட்டாரையா? சார் வாங்க சார், வாங்க சார். அது இதுக்கு முன்னாடி நாய் இது கடிச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் எல்லாம் கடிச்சிருந்தேன். அது இதுக்கு முன்னே கடிச்சிட்டுப்பா, அதான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தோம். நாய் கடிச்சதுன்னு சொல்றாங்க. தடுப்பூசி இது போட்டீங்களா? இல்லைங்களையா, தடுப்பூசிலாம் ஒன்றும் போடலைங்களே. எனக்கு நாய் கடிச்ச விஷயமே தெரியாதே. அப்படிங்களா? ஐயா என்னங்கய்யா ஆச்சு என் பிள்ளைக்கு? சொல்லுங்கய்யா, பேசாமலே நிற்கிறீங்கய்யா. இந்த மன்னிச்சிருங்க, உங்க பையனை என்ன காப்பாத்துங்க. ஐயா பாண்டி தங்க எங்களுக்கு கஞ்சி ஊற்றிட்டு இருந்த மாடு இறந்து போச்சுங்கய்யா. அதனால தான் உங்கள் பணத்தை என்னால் கொடுக்க முடியல. ஒரு மாதம் டைம் கொடுங்கய்யா, நான் கொடுத்துட்றேன் ஐயா. ஓ, அதெல்லாம் உன் பிரச்சனை. எனக்கு 2 நாள்ல காசு வரணும். 2 நாளில் எப்படியா முடியும்? 1 வாரம் டைம் கொடுங்கய்யா. சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கேன். 2 நாள்ல காசு வரணும், இல்ல அப்பா புள்ள 2 பேர்த்தையும் அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அன்னைக்கு நம்ம மாடு சரிஞ்சு கிடக்கும்போது ரோடு சரியில்லை, கிராமம் பொழுது சாஞ்சிருச்சு, இந்த மாதிரி காரணம் சொல்லி எத்தனை வெட்டினரி டாக்டர் வராமல் போயிட்டானுங்க. அதில் எவனாவது ஒருத்த வந்துருந்தாட்ட காப்பாத்திருக்கலாமேடா. கண்ணா, அப்பாவுக்கு அவனு பண்றியாடா?
நீ படிச்சு பெரிய வெட்டினரி டாக்டர் ஆகணும்டா. சரிப்பா. பெரிய டாக்டர் ஆகி கிராமத்துல இருக்க மக்களுக்கு நீ நைட்டு பகல் பார்க்காம மருத்துவம் பார்க்கணும்டா. அன்று பயத்தில் பேசாமல் போன முத்து இன்று கிடைக்கும் மேடைகளிலெல்லாம் வெறிநோய் பற்றி விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறார். கிராமங்களில் பணிபுரியும் ஏழை விவசாயிகளின் இரட்சகர்களான கிராமப்புற கால்நடை மருத்துவர்களுக்கு இப்படத்தை சமர்ப்பித்து